வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சி போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை பற்றி பார்க்க போகிறோம். அமாவாசை தினம் என்றாலே அது குலதெய்வ வழிபாட்டிற்கு, முன்னோர்கள் வழிபாட்டிற்கும் உரிய நாளாக தான் நம்ம சொல்லப்பட்டது. ஆனால் குறிப்பாக இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அன்று நம்முடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வழிபாடு செய்வதன் மூலம் நம்முடைய வீட்டில் சுப காரிய தடை அகலும். வீட்டில் நல்லது நடக்க மாட்டேங்குது, ஒரு சுபகாரியம் நடக்க வேண்டும் என்று அதற்கு பட வேண்டியதாக உள்ளது. வீட்டில் நிறைய நல்லது சந்தோஷமாக நடக்க வேண்டும் என்றால் இந்த பங்குனி மாதம் அமாவாசை குலதெய்வ வழிபாடு நமக்கு கைமேல் பலன் தரக்கூடியதாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த பங்குனி மாத அமாவாசை 18/3/2026 காலை 8:29 மணியிலிருந்து வியாழக்கிழமை காலை 7:29 மணி வரை இருக்குதுன்னு ஜோதிட சாஸ்திரங்கள் கூறப்பட்டிருக்கு. இந்த பங்குனி மாத அமாவாசைனால் நம்ம புதன்கிழமை மதிய நேரத்தில் தான் நம்முடைய வீட்டில் மேற்கொள்ள வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மனதிற்குள் உங்களுடைய குலதெய்வ பெயரை உச்சரித்து கொண்டே இருங்கள். அனாவசியமாக யாருடைய பிரச்சனைக்கு செல்ல வேண்டாம், வம்பு சண்டைக்கு வீண் வாக்குவாதத்திற்கும் போக வேண்டாம். சரி, வழிபாட்டிற்கு நம்ம வழிபாட்டை பற்றி பார்க்கலாம். அதாவது அமாவாசை என்பதால் இன்றைய தினமே நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை அறை, உங்கள் வீடு முழுவதையும் சுத்தம் செய்து கொள்ளுங்கள். நாளை சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தலைக்கு குளிச்சுட்டு உங்களுடைய அமாவாசை வரை தொடங்க வேண்டும். வழக்கம்போல் மதியம் உங்கள் முன்னோர்களுக்கு பிடித்த சமையலை சுத்தபத்தமாக செய்து முன்னோர்களுக்கு படையலிட்டு இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். அதன் பின்புதான் வீட்டில் இருப்பவர்களுக்கு சாப்பிட வேண்டும். கூடவே உங்களுடைய குலதெய்வத்தின் பெயரை 3 முறை உச்சரித்து அந்த குலதெய்வத்தை வீட்டிற்கு அழைத்து மனம் குளிர குடும்பத்தோடு வழிபாடு செய்யுங்கள். குறிப்பாக முன்னோர்களுக்கு நாளைய தினம், அதாவது அந்த அமாவாசை தினத்தன்னைக்கு கட்டாயமாக தர்ப்பணம் செய்ய வேண்டும். வழிபாட்டை எல்லாம் முடித்து வீட்டுக்கு வழிபாட்டை முடிச்சுட்டு சிறிது நேரம் பூஜை அறையில் அமர்ந்து உங்களுடைய வீட்டில் சுப காரியங்களில் தடை உள்ளது, அந்த சுப காரியங்களை தடையில்லாமல் நடத்தி தருவதற்கு முன்னோர்களின் துணையும் குலதெய்வத்தின் துணையும் தேவை என்று ஒரு 5 நிமிடம் மனதார தியான நிலையில் குடும்பத்துடன் இறைவனிடம் வேண்டுதல் வைக்க வேண்டும். முடிந்தால் குலதெய்வ கோயிலுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தால் குலதெய்வ கோயிலுக்கு சென்று குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது நம் வீட்டிற்கு செல்வத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்கி கொடுக்கும், செல்வத்தை பெற்றுத்தரும். இதில் எதுவுமே எங்களால் செய்ய முடியாது அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் காரணமாக அமாவாசை தின வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் செய்ய முடியாதவர்கள் என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ குறைந்தது 3 பேருக்காவது வயிறு நிரம்ப நல்ல சாப்பாடு வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க. நிறைவான அன்னதானம் இருக்கட்டும். பசியோடு இருக்கும் அந்த 3 ஏழைகளுக்கு இந்த தானத்தை செய்யுங்கள். உங்களுடைய தலைமுறை செழிக்கும், உடல் ஆரோக்கியத்தை தரும், மனசு சந்தோஷப்படுத்தும். பிளான் செய்யலாம். அடுத்து இந்த அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்கள் வழிபடுறது மூலமாக எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, வியாபார ஸ்தலங்கள்லாம் திருஷ்டிகளையும், அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய மறைமுக எதிரிகள்லாம் காணாமல் போயிடுவாங்க. இந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை தினத்தில் மேற்கொள்ள இந்த பித்திரு தோஷங்கள்லாம் நீங்கும். குல சாபங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருந்த அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கி திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் நடைபெறும். நீடித்த தடை தாமதங்கள்லாம் நீங்கும். அந்த நேரத்தில் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உணவின்றி கஷ்டப்படுறவர்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுங்க. உங்களுக்கு செல்வம், சகல செல்வங்களும் நிறையும். மேலும் இது போன்ற நல்ல தகவல்கள் அறியணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான ஜோதிடர் கருகருப்பையா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. அடியவனிடம் நீங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும், சித்தமருத்துவ தொடர்பான ஆலோசனை பெற வேண்டும் என்றாலும், அடியனுடைய சலுகை கட்டணத்தில் நீங்கள் பெறணும்னா அடியனுடைய வாட்ஸ்அப் மொபைல் நம்பர், கூகுள் பேயில் ஒரு நம்பர் தான். அந்த நம்பர் சொல்ல நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791295433 இந்த எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஓகேங்களா? தொடர்பு கொண்டு அடியவனிடம் சலுகை கட்டணத்தில் நீங்கள் ஆலோசனை பெற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.